விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு புது இயக்கத்தை வந்து பேசுங்கம்மா. நீ ஏமா அண்ணாமலை பற்றி அண்ணாமலை வந்து விஜய் அவர்களுக்கு மீது சேரை வாற்றி பூச வேண்டும், விஜயினுடைய எதிராக செயல்பட வேண்டும் என்று தான் அவர் தனிப்பட்ட முறையில் இறங்கி இருக்கிறார். அதனாலதான் பாஜக விட்டு வந்திருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் சப்போர்ட் பின்னாடில இருந்து சாவி கொடுக்கிறார் ரஜினிகாந்த். இல்ல சார், தவறு எதுவும் இல்லையே சார். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தான் முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல சார். இன்னைக்கு கேட்க நான் பதில் சொல்றேன். விஜய் சொல்றாரு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அந்த பதவியேற்பு விழா சொன்னாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னாரு இல்ல. ஆமா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அதே மாதிரிதான் விஜய் சொல்றாரு. விஜய் கிட்ட நரேந்திர மோடி சொன்னாரு இந்தியா ஃபர்ஸ்ட். நான் 2014, 19, 24 ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இந்தியா ஃபர்ஸ்ட். ஆக மொத்தம் அந்த ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வி ஆர் கார்டியர். அதனால அண்ணாமலை வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, திமுகவோட சேர்ந்து இப்படி வெற்றியை இங்கு கூட ஒன்றும் ஈரம் போகல. ஒரு 2 மாசம் கூட ஆகல, 1 மாசம் கூட ஆகல. இவர் கட்சி தள்ளிட்டாரு. கூடவே இந்த பஜனை மண்டலி மாதிரி பின்னாடி இந்த மூலம் வாசிப்பாங்க பாத்தீங்கன்னா, நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாத்துருக்கீங்களாமா? பாத்துருக்கேன் சார். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஓதுவான் பார்த்தேன். அது மாதிரி நேற்று லதா ரஜினிகாந்த் வந்திருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரஜினிகாந்த் தான் விஜய் வந்ததுல பேராசை பிடிச்சிருக்காரு. பை தெரியுது அவருக்கு. அவர் அண்ணாமலை சிரிங்கி விட்டுட்டார். அண்ணாமலை டான்ஸ் ஆட விஜய்க்கும் ஒரு எதிர்கட்சி தேவை. விஜய சொல்லிட்டாரு எனக்கு எதிர்கட்சி தேவை. அண்ணாமலை வர எதிரி தேவைன்னு சொல்லிருக்காரு. எதிரி தேவை எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குதுங்கம்மா அந்த விஜய் புக்ல. நீங்க அது வந்து விஜய் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி எங்க படி அதுல ஒரு ஆன்சர் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன், தமிழகத்தில் கழகங்களுடைய அரசியல் திராவிடத்தையே ஃபேடிங் அவே பண்ணிட்டு டெசிமேட் பண்றதுக்கு விஜய் இறங்கி இருக்காரு. That is why I say he has introduced a new policy called Vijayism. கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். How are you? சார் ஃபைன் சார். How are you சார்? போது நல்லா போயிட்டுக்குமா. அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு புது இயக்கத்தை வந்து பேசுங்கம்மா. நீ ஏமா அண்ணாமலை பற்றி பேச இல்ல சார். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு ஒரு புது கட்சியை வந்து தேவைப்படுது. தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்ல சார். இப்ப வந்து அண்ணாமலை வந்து விஜய் அவர்களுக்கு விஜய்க்கு எது தவறையே உட்காரணும் சொல்லுங்க. மாற்றத்தை இல்ல சார், அண்ணாமலைக்கும் இல்ல சார். அண்ணாமலை வந்து விஜய் அவர்களுக்கு மீது சேரை வாற்றி பூச வேண்டும், விஜயினுடைய எதிராக செயல்பட வேண்டும் என்று தான் அவர் தனிப்பட்ட முறையில் இறங்கி இருக்கிறார். அதனாலதான் பாஜக விட்டு வந்திருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் சப்போர்ட் பின்னாடில இருந்து சாவி கொடுக்கிறார் ரஜினிகாந்த். பிஜேபி தவறு எதுவும் இல்லையே சார். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தான் முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல சார். இன்னைக்கு அதான் கேளுங்க நான் பதில் சொல்றேன். நம்ம 2 பேரும் சண்டை போடல பூவிழி. ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு 6 மாசம் அந்த சர்க்கார் நடக்கட்டும். என்ன ஒன்னா தப்பு பண்றானோ ரைட் பண்றானோ ஒண்ணும் புரியல. நரேந்திர மோடி அவர்கள் விஜயை பார்த்த பிறகு விஜய் அவர்களே ஜாகிரதையா இருங்க, உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் என்று ஒரு அறிவுரை கூறியதை நான் சென்ற பகுதியில் பதிவிட்டேன். அதை அமித்ஷாவிடம் சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு அண்ணாமலை கிட்ட, விஜய் எல்லாம் நீங்க எதிர்த்து போனீங்கன்னா பிஜேபி will not support. பிஜேபி will keep the option open. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தாவேகாவுடைய தமிழக அரசாங்கம் 8 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. விஜய் முதலமைச்சர். 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி அது இந்தியாவின் பிரதம மந்திரி. இவங்க 2 பேருக்குள்ள கவர்மெண்ட்ல we are very cordial. நீங்க கட்சியில மோதிக்குங்க, என்ன பண்ணிக்க. விஜய் சொல்றாரு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அந்த பதவியேற்பு விழா சொன்னாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னாரு இல்ல. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அதே மாதிரிதான் விஜய் சொல்றாரு. விஜய் கிட்ட நரேந்திர மோடி சொன்னாரு இந்தியா ஃபர்ஸ்ட். நான் 2014, 19, 24 ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இந்தியா ஃபர்ஸ்ட். ஆக மொத்தம் அந்த 2 பேரும் கவர்மெண்ட் வி ஆர் கார்டியல். அதனால அண்ணாமலை வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, திமுகவோட சேர்ந்து இப்படி வெற்றியை
பண்றது சரியில்லை இத பூவழி. இல்ல சார், அவரை நம்பி கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து இருக்காங்க சார். அவர் வந்து எல்லாரையுமே அரசியல் மயப்படுத்தணும் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என் பர்த்டே அன்னைக்கே நான் குடுக்கல, அதனால தான் அதுக்கு அடுத்த நாள் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது ஒரு இயக்கமா கிரியேட் ஆகி அதுக்கு அடுத்து ஒரு கட்சியா கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சார். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அண்ணாமலை வாழ்க. இப்போ இதே பொதுமக்கள் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த இங்கு கூட ஒன்றும் ஈரம் போகல. ஒரு 2 மாசம் கூட ஆகல, 1 மாசம் கூட ஆகல. இவர் கட்சி தாழிட்டார். கூடவே இந்த பஜனை மண்டலி மாதிரி பின்னாடி இந்த மோளம் வாசிப்பாங்க பாத்தீங்கன்னா, நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாத்துருக்கீங்களாமா? பாத்துருக்கேன் சார். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஓதுவான் பாருங்க. அது மாதிரி நேற்று லதா ரஜினிகாந்த் வந்திருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரஜினிகாந்த் தான் விஜய் வந்ததுல பேராசை பிடிச்சிருக்காரு. வாய் தெரியுது அவருக்கு. அவர் அண்ணாமலை சிரிங்கி விட்டுட்டார். அண்ணாமலை டான்ஸ் ஆடுற என்ன நினைச்சிட்டு இருக்காங்கம்மா? பொதுமக்களால் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று சினிமா துறையில் வெற்றி கண்ட ரஜினிகாந்துக்கு அவரே சொல்றாரு பிரஸ் கான்பரன்ஸ்ல. அந்த வீடியோ இருந்ததுன்னா உங்க கையில் பூவிழி நான் சொல்றேன், அந்த வீடியோ எடுத்து போடுங்க தயவுசெய்து நம்ம நேயர்களுக்கு. என்ன சொல்றாரு? நான் 2001 சீஃப் மினிஸ்டர் இருப்பேன், இது பழசு. அப்ப 25 விஜய் வந்திருக்க மாட்டாரு. 25 வருஷத்தை நீயே ஆண்டு இருப்பியே. பொறாம என்ன அப்படி பேசுறீங்க? ஆக மொத்தம் விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்துக்கு பின்னாடி அண்ணாமலை, அண்ணாமலைக்கு பின்னாடி டிஎம்கேக்கு எதிர்க்க வந்து கிரெடிபிலிட்டி இல்லை. டிஎம்கேக்கு ஹவு டு கிவ் நியூ கிரெடிபிலிட்டி? அது ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஓல்டு வைன் இன் நியூ வாட்டர்ன்ட்டு. அது பழைய திருப்பி அண்ணாமலை மூலமா அப்படி வெளில காமிக்கிறாங்க. எல்லாம் இது வந்து ஒரு சதி. விஜய்க்கு எதிராக நடந்த அந்த சதியில் பாஜக விழவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய பாஜக சொல்லிடுச்சு 6 மாசம் we will give him time. விஜய் we won't touch him. நீ என்ன பண்ணிட்டு போ, எங்க கட்சியில இருந்து பாஜக இருந்து பண்ணாத. இவர் தனியா போயிட்டார். யாரு? ஆன்லைன்ல நீங்க சொல்ல 5 லட்சம் பூவிடி. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்களே என்ன கேட்டுட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப விவாதம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. அதிமுகவிற்கு 2.5 கோடி உறுப்பினர் இருக்காங்கம்மா. தலைவர்லாம் வராங்க, அதை விட்டுருங்க. அதிமுக தமிழகத்தில் ஒரு வேரூன்றிய கட்சி. 6 முறை முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சி. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்த கட்சி. 70 வருடமாக இருக்குது. நீங்க என்ன திட்டுங்க, பட் தே ஹேவ் யூனிட் இன் எவ்ரி வில்லேஜ் இல்லைங்களா? 2 கோடி இருக்குது. என்ன அந்த 2 கோடி இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் 2 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க. இவருக்கு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு எப்படி சொல்றாரு? இவருக்கு 1 கோடி மட்டும் வந்துருமா? வந்ததுன்னா கூட ஓகே, இன் ஃபியூச்சர் வரட்டு, வாழ்த்துக்கள், வர வேண்டியது. அப்பதான் ஜனநாயகம் தளரும் வளரும். வந்தாதான் நல்லது. விஜய்க்கும் ஒரு எதிர்கட்சி தேவை. விஜயே சொல்லிட்டாரு எனக்கு எதிர்கட்சி தேவை. அண்ணாமலை வர எதிரி தேவைன்னு சொல்லியிருக்காரு. எதிரி தேவை எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குதுங்கம்மா அந்த விஜய் புக்ல. நீங்க அது வந்து விஜய் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி எங்க பட்டு அதுல ஒரு ஆன்சர் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த கழகங்களுடைய அரசியல் திராவிடத்தையே ஃபேடிங் அவே பண்ணிட்டு டெசிமேட் பண்றதுக்கு விஜய் இறங்கி இருக்காரு. தட் இஸ் வை ஐ சே he has introduced a new policy called விஜயிசம். விஜயிசம் வந்ததுனால அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியல. கமிங் பேக் டு தட் பாயிண்ட், இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில், அண்ணாமலையினுடைய உறுப்பினர்கள் அதிகமாச்சுன்னா ஆன்லைன்ல பண்றாருமா, லீடர்ஷிப் பண்றேங்கிறார். லீடர். அப்போ பாஜக தலைவரா இருந்தாரு, எதுக்காக அந்த சீட்டி நிர்மல்குமார் எடுத்தாரு? அவன் லீடர் ஆகல இன்னைக்கு. அந்த ஆள் எங்க இருக்காரு? விஜய் மந்திரி மண்டல அமைச்சர். இவர் என்ன பண்றாரு? அதை தவிர இன்னொன்னு, இதே அண்ணாமலையோட ஒரே பேட்ச் 2011 பேட்ச் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கிறார் அருண்ராஜ். அவர் எங்க இருக்காரு? இப்போ மந்திரியா இருக்காரு. இவரோட படிச்சவர், இவரோட படிச்சவர் 2009 இருந்து நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் 2012 IAS ஆபீசர். திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி செந்தில், அவர் எங்க இருக்காரு? எம்பியா இருக்காரு இப்போ.
இவர் அண்ணாமலை எங்க இருக்காரு? இங்க இந்த பாஜக விட்டு வெளில வந்துட்டாரு, ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காராம். ஆக மொத்தம் தன்னுடைய சகாக்கள் மந்திரியானத்தினுடைய வயிற்றெரிச்சல், ரஜினிகாந்த் போட்டு கொடுக்குற சாம்பிராணி புகை ஊதுவத்தி காமிக்கிறதுனால இவர் கொஞ்சம் கிச்சு 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 ஆடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை போய் விஜய் எதுக்கு இருக்க முடியுமாமா? விஜயே சொல்றாரு, ஒரு புலிக்கு பசின்னா புல்லு கொடுக்காதுடாப்பான்னு. இவர் எங்க போவாரு? விஜய் என்பது ஒரு 3வது ஸ்டெப்ல இருக்காரு. அண்ணாமலை வந்து 2 ஸ்டெப்ல வந்துட்டாரு. நீங்க சொல்றது வந்து அண்ணாமலையை மிக பிரம்மாண்டமாக நினைப்பது, அவர் வளர வேண்டும், யாரும் இல்லைங்கிற அவசரப்படக்கூடாது. எதுக்குமே ஒரு ஸ்டெப். விஜய் அவசரப்பட்டாராமா? ஒரு 2 உதாரணம் சொல்றேன். நம்ம we are deviating from the main topic. ஓகே. கரூர் விஷயத்துல பூவிழி செப்டம்பர் 25 ஆக்சிடென்ட் நடந்ததுமா. அந்த விபத்து, அது 41 பேர் மரணம் அடைந்தார்கள். அவர் பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு வீடியோ விட்டார். அந்த ஒரு நிதானம் இருந்தது பாருங்க விஜய்க்கு. அந்த நிதானம் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் தேவை, அண்ணாமலைக்கும் தேவை. அண்ணாமலை முந்திரி கோட்டை மாதிரி பண்ணது தவறு. அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா தமிழக அரசியலை மாற்றி பண்ணி விட்டாரு. எல்லாத்தையும் பிச்சு 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 போட்டு விட்டாரு. இனிமேல் அந்த பழைய யூனிட்டி வருதுங்கிறது கஷ்டம். புது ரங்கம் ஜெனரேஷன் சேஞ்ச் வந்துடுச்சு. அதை சொல்றாரு அண்ணாமலை, நியூ ஜெனரேஷன். அதை கொண்டு வந்து விஜய் கொண்டு வந்துட்டாரு. இதை தவிர என்ன நியூ ஜெனரேஷன் வந்துருவீங்களா நீங்க? விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இதேதான் சார் எல்லாரும் சொன்னாங்க. அவர் வந்து அவசரப்படுறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவரால் வந்து திராவிட கொள்கைகளை எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 2 வருஷத்திலே விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடிஞ்சது. அப்படி இருக்கும் போது அவரை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அண்ணாமலை உள்ள வராரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? வயிற்றுச்சல் வரான்னு எடுத்துக்கலாம், பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கலாம். எங்க ஒரு நல்ல பதவி விட்டு ஐபிஎஸ் பதவி விட்டு பாஜக சேர்ந்தாரு. பாஜக தலைவர் 6 வருஷத்துல விட்டுட்டாரு. என்ன விட்டுட்டு அப்புறம் மத்திய பாஜக போய் சொன்ன, யாராவது ஒரு ரெசிக்னேஷன் கொடுக்கறவங்க வந்து டெல்லியில வந்து உட்காந்துட்டு தலைவரை பார்த்துட்டு ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க. இது என்ன கழுத்தரப்பு? இது புதுசா அவர் சொல்றாரு. அவங்களாம் போய் ரெசிக்னேஷன் கொடுத்து இன்னைக்கு முரசொலி கட்டுரை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து திட்டி இருக்காங்க. தாவேக்காக்கிட்டு ஒரு நாள் எங்களுக்கு சொல்லாது போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லாது போக வேண்டியது தானே விஜய் கிட்ட. விஜய்க்கு எதிர்த்து அண்ணாமலை ஏன் சொல்லிட்டு போறாரு பாஜக? பாஜக சொன்னா இனஃப், வாட் எவர் யூ ஹேட், தேங்க்யூ, சரி போயிட்டு வாடி அப்படின்னு விட்டாங்க. ஆக மொத்தம் இவர் வந்து மூக்கோட போடதான் சென்னைக்கு வந்திருக்காரு தவிர ஒண்ணு. இவருடைய அப்துல் கலாம் பேர் எடுத்துட்டாரு. 2 கேள்வி கேட்டு நீங்க புது டாபிக் போலாமா? நம்ம அண்ணாமலை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், விஜய் பத்தியும் பண்ண போறோம். 2 கேள்வி கேட்கணும். இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க அண்ணாமலை, விஜய்க்கு ஆதரவா இருப்பாரா எதிர்ப்பு இருப்பாரா? எதிராதான் சார் இருப்பாரு கண்டிப்பா. சரி, ஓகே ஓகே, வெரி குட். மத்திய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு நேற்று முன்தினம் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். 3 language formula is not acceptable for தமிழ்நாடுன்னு. ஏன் வந்து 4 வருஷம் ஒத்துண்டாரு இவரு? அப்பவே ரிவோல்ட் பண்ணி இருக்க வேண்டியது தானே, இப்பயே பண்றாரு. So therefore my question to you Puvali, will he be against Modi or pro Modi? I think so pro Modi. ஏனா 18 மாதங்கள் வந்து பாஜக கருத்து வேறுபாடு இருக்கு. தமிழ்நாடு அரசியல pro Modi இருந்ததுன்னா நீ you are following the BJP path. தன்னுடைய ஒரு டேக மாத்திக்கணும்னு பாப்பாரு அவர். அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு டேக் பிஜேபிங்கிற டேப், காவி உடை, சங்கி, அதெல்லாம் மாத்திக்கணும். மாத்தினா மோடியை விரோதிச்சு தான் ஆக்கணும். ஓகே, அப்படிதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து அக்செப்டபிள். என்னுடைய கருத்தையும் கர்நாடக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். தென் அதுக்கு அடுத்து நேத்து ஒரு விஷயம் நடந்தது சார். மேயர் பிரியா வர்சஸ் பல்லவி டிவிகே. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு சார், அது அந்த புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேயர் பிரியா சொல்றாங்க சார். அது உண்மையா? உண்மையாலே வந்து மேயர் பிரியா சொல்றாங்களே அந்த ஐஏஎஸ் அதுக்கு அடுத்துதான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அதுதான் புரோட்டோகாலா இல்ல காழ்ப்புணர்ச்சியில் நடக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காழ்ப்புணர்ச்சி. புரோட்டோகால் என்பது மேயர் பிரியா சொல்வது தவறு. You have to give importance to the minister first, mayor second.
எந்த ஒரு புரோட்டோகால்ஸ் இது டிஎம்கே புரோட்டோகால் இருக்கலாம், தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதுக்கு தான் ஆதவர்ஜுனா பதில் சொல்லிட்டாங்க நல்லா. நேத்து இனிமேல் பேசினாரு. வந்து காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு திமுக போக மாட்டேன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி திமுக இருக்கிற இடத்துக்கு தாவேக்கா போகாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இது ஓகே. என்னங்க இது? இனிமேல் அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வரும் பூவழி. எல்லா ஓகே ஊர்லயும் சார். கழுத்து அறுப்பாங்க போட்டு, இவங்க கழுத்து அறுத்து விடுறாங்க. ம். ஓகே இட்ஸ் சார். கோயிங் டு பி டெரிபிள் டெரிஃபிக் டைமா இருந்தாலும் அதை எதிர்நீச்சல் அடித்து கொண்டு வருவதுதான் விஜயனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார். இந்தியன் அலையன்ஸோட மீட்டிங் வந்து ஜூன் 8 நடக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு சார். யார் அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க சார்? டிவிகே சைடுல இருந்து, டிஎம்கே சைடுல இருந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? அவங்க சொல்லிட்டாங்க வரமாட்டேன், எங்க காங்கிரஸ் இருக்கோ அங்க திமுக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு முரசொலியில தலையங்கமே எழுதிட்டாங்க வரமாட்டேன்னுட்டு. அந்த முரசொலி தலையங்கத்தை நான் ஆன்லைன்ல படிச்ச காலத்தால ஒரு புரிதல் வந்தது. அவங்களோட ஸ்டாண்ட் அக்ரீடு. ஆனா அதை தவிர இந்த நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வீடியோவை தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர்களோ அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்களோ பார்த்தேனால் ஒரு புது சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது விஜய் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தமிழக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி. ஓகே சார். இன்று மும்பையிலிருந்து பிரசரிக்கக்கூடிய சிவசேனாவினுடைய நாளிதழ் சாம்லா என்று பெயர், அது மராட்டி பேப்பர். அந்த மராட்டி பேப்பர்ல தலையங்கம் எழுதியிருக்காங்க, திமுக போனா போட்டோம், ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நம்மளுக்கு, தமிழ் வெற்றி கழகம் அவர் தான் கூப்பிடணும்னு உத்தவ் தாக்கரே எழுதியிருக்காரு. அதுல ஓகே. அது நிறைய பேருக்கு புது விஷயமாக இருந்தாலும் அது விஜய் அவருடைய கவனத்துக்கு எத்தனை நாள் கொண்டு போயிருப்பாங்க, அதாவது அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ அல்லது தமிழ் வெற்றி தலைவர்களோ இருந்தாலும் நம்ம முன்னா சொல்றோம். அதனால நீங்க யாரு அட்டென்ட் பண்ணுவான்னு கேட்டாங்க, விஜய் போக மாட்டேன். ஏன்னா விஜய் வந்து 11ஆம் தேதி சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நித்தி ஆயோக் மீட்டிங்கு டெல்லி வராரு. ஓகே. 8ஆம் தேதி ஒரு தடவை வந்துட்டு 11ஆம் தேதி மட்டும் வரமாட்டாரு. தமிழ் வெற்றி கழகத்தின் பாவனை என்னது? ராகுல் காந்தியோட இருக்க வேண்டும். ஆனா அதில் மம்தா பானர்ஜி வராங்க. அப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரல, டிஎம்கே வரல, இவர் வரப்போறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வரப்போறாரு. அந்த மீட்டிங்ல பேசுவாங்க. அந்த மீட்டிங்ல திமுக கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா அந்த மீட்டிங்ல வந்தாலும், புஷி ஆனந்த் வந்தாலும், அமைச்சர்கள் வந்தாங்கன்னா அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்று விஜய் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார் அவங்க ரெண்டு பேருக்கும். ஆக மொத்தம் அந்த 8ஆம் தேதி மீட்டிங்ல விஜய் வருவதில்லை. விஜய் வந்து வெயிட் அண்ட் வாட்ச். இவர் 8ஆம் தேதி 4 நாள் இருக்க முடியாது டெல்லிக்கு. 3 தடவை போயிட்டு வந்தாலும் அசிங்கம். ஒருவேளை அவர் 8ஆம் தேதி வந்தாலும் வரலாம். இருப்பினும் என்னுடைய கருத்தில் என்னுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, he is deputing 2 senior leaders of TVK தான் நான் கேள்விப்பட்டேன். நன்றிம்மா. நன்றி சார். நன்றி. தேவையான தகவலை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.